கலந்திட வருவீர் இறை மக்களே. இறைவனின் தியாக பலியினிலே கலந்திட வருவீர் இறை மக்களே. இறைமகன் அன்பினில் நனைந்திட மகிழ்ந்திட அவர் தரும் நற்செய்தி பகிர்ந்திட வாழ்ந்திட. இறைமகன் அன்பினில் நனைந்திட மகிழ்ந்திட அவர் தரும் நற்செய்தி பகிர்ந்திட வாழ்ந்திட. வருவீர் வருவீர் இறை மக்களே, பெறுவீர் பெறுவீர் அவர் அன்பையே. அருள் தரும் இறைவனின் வார்த்தையை கேட்போம், ஆறுதல் அடைந்திடுவோம். சுமைகள் சுமந்து சோர்ந்திடும் போது அவர் பாதம் நாடிடுவோம். அருள் தரும் இறைவனின் வார்த்தையை கேட்போம், ஆறுதல் அடைந்திடுவோம். சுமைகள் சுமந்து சோர்ந்திடும் போது அவர் பாதம் நாடிடுவோம். வாழ்வில் உண்மையும் வழியில் ஒளியும் அவர் தரும் அருள் வரங்கள். வாழ்வில் உண்மையும் வழியினில் ஒளியும் அவர் தரும் அருள் வரங்கள். இந்த வரங்களை பெற்றிடவே திருப்பலியினிலே கலந்திடுவோம். ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankanni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் என்னோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அருட்தந்தையோடு ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். ஒவ்வொருவரும் எத்தனையோ சுமைகளோடு இந்த ஆலயத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இன்றைய திருவழிபாடு அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆறுதலான வார்த்தையை கூறுகின்றார்.
நம்முடைய இறைவன் வாக்கு மாறாத இறைவன். நம்முடைய கடவுள் என்றும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகின்றேன் என்று வாக்கு கொடுத்தவர் நம்மோடு இருக்கின்றார். கவலை வேண்டாம், கலங்க வேண்டாம். எல்லா சுமைகளையும் அவரிடம் இறக்கி வைப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் அவர்தான் சுமை தாங்கியாக இருக்கின்றார். அந்த சுமை தாங்கியின் மீது நம்முடைய பாரங்களையெல்லாம் இறக்கி வைத்து இளைப்பாறுதல் பெற்ற மக்களாக நாம் வெளியே செல்லுவோம், வீடுகளுக்கு செல்லுவோம். நிச்சயம் இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கின்ற ஆரோக்கிய அன்னை நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய விண்ணப்பங்களுக்காகவும் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை நல்ல முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்து
இயேசுவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியால் மீண்டும் நிலைநிறுத்த விரும்பினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்காரியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. உம்மை புகழ்ந்தேத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். கடவுளே என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரை நாள்தோறும் நான் போற்றுவேன், அவரின் பெயரை எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவரை நாள்தோறும் நான் போற்றுவேன், அவரின் பெயரை எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், போற்றுதலுக்கு உரியவரே. அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. என் கடவுளே என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், அவனுடைய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு ஓடும் ஓட்டப்பந்தயத்திற்கு சமமாக இருக்கின்றது. அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையானது மாறிவிட்டது. காலையில் கண் விழித்ததிலிருந்து
இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை கவலைகளும் போராட்டங்களும் நம்மை நிழல் போல தொடர்ந்து வருகின்றன. ஒன்று இரண்டு உதாரணங்கள் தினமும் நாம் பாரத்தை சுமக்கின்றோம் என்பதற்கு. முதலில் பொருளாதார நெருக்கடி. அடுத்த மாதத்திற்கு அல்லது அடுத்த வாரத்திற்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? பெரிய கேள்விக்குறி. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலை, பெரிய பாரம். சில பேருக்கு தீராத உடல் நோய்கள், மிகப்பெரிய பாரம். உறவுகளிடையே விரிசல், சண்டை சச்சரவு, மன அழுத்தம். இதையெல்லாம் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றால் அங்கு வேலை பளு அதிகம், பணிச்சுமை. அதைவிட இன்னும் கொடுமை, நாம் எந்த இடத்திலே பணிபுரிகின்றோமோ அங்கு நம்மை சரிவர புரிந்து கொள்வது கிடையாது. பெரிய பாரம். இவ்வாறாக ஏதோ ஒரு கனமான நுகத்தை, பாரத்தை சுமந்து கொண்டுதான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாரங்களிலிருந்து நாம் விடுபட சில நேரங்களில் இந்த உலகமானது சில தற்காலிக போலியான வழிகளை சொல்லுகின்றது. பொழுதுபோக்கு முதலில். இரண்டாவதாக, இந்த பாரங்கள் தாங்காமல் சில பேர் என்ன செய்கின்றார்கள்? தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஆண்கள், குடும்ப தலைவர்கள், இந்த பாரங்களை சுமக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வது என்று போதை பழக்கங்களுக்கு அடிமையாகின்றார்கள். சில நேரங்களில் இந்த உலகமானது, நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயமானது தருகின்ற போலி அமைதியை தேடி கடைசியாக ஏமாற்றத்தையே நாம் பரிசாக பெறுகின்றோம். இத்தகைய யதார்த்தமான வாழ்வியல் சூழலில்தான் இன்று நமக்கு இயேசு அருமையான ஆறுதலான நற்செய்தியை தருகின்றார். என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக உள்ளது. அது மட்டுமல்ல, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் வேறு எங்கும் செல்ல வேண்டாம், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். அதற்கு அவர் சொல்லுகின்ற வழி, நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். ஆகவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாரங்களை அதிகமாக சுமக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் கனி உடையவர்களாக இருங்கள், தாட்சி உடையவர்களாக இருங்கள். இதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய நுகம், நீங்கள் சுமக்கின்ற சுமை இனிமையானதாக இருக்கும். அது உங்களை அழுத்தாது. ஏனென்றால் நான் என்றும் உங்களோடு இருந்து உங்களுக்காக நானும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய பாரங்களை சுமக்கின்றேன். ஆகவே இறைவன் நமக்கு கூறுகின்றார், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம்.
நான் என்றும் எப்பொழுதும் உலகம் முடிகின்ற வரை உங்களோடு இருந்து உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களுடைய பாரங்களை சுமக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கனிவும் மனத்தாட்சியும் உடையவர்களாக இருங்கள் என்று இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சுமைகளை சுமப்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் தவிர்க்க முடியாத யதார்த்தம் என்றாலும் தவிர்க்க முடியாது. துன்பங்கள், வருத்தங்கள், மன கஷ்டங்கள், சுமைகள் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், தேவையற்ற சுமைகளை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவையற்ற சுமைகளை நமக்கு நாமே சுமந்து கொண்டு அவற்றின் பாரத்தால் நொறுங்கி போகின்றோம், உடைந்து போகின்றோம். ஆனால் இந்த சமுதாயம், நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம் நமது பாரங்களை தற்காலிகமாக மறக்கக்கூடிய போலியான வாக்குறுதிகளை கொடுக்கின்றது. போலியான விளம்பரங்களையும் போலியான நுகங்களையும் நமக்கு பரிசாக தருகின்றது. அவை நிரந்தரம் அல்ல. ஆனால் இயேசு உங்கள் சுமைகளை நான் முழுமையாக பரந்தோட செய்துவிடுவேன் என்று போலி வாக்குறுதிகளை அவர் கொடுக்கவில்லை. மாறாக சுமைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய நுகங்களை அவரோடு இணைந்து சுமக்கும் ஒரு உன்னதமான வாழ்வு முறையை அவர் நமக்கு முன்வைக்கின்றார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிது என்று சொல்வதன் மூலம் மற்றவர்கள், அதாவது அவருடைய காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், யூத மத தலைவர்கள் கொடுக்கின்ற சட்டங்கள் மக்களுக்கு பாரமாக இருந்தது. ஆகவே தான் அவற்றையெல்லாம் நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். சட்டங்கள் அனைத்தும் மக்களின் சுமைகளை எளிதாக்குவதற்கு பதிலாக மக்களை அழுத்தி அழிப்பதாக இருந்தன. எனவேதான் இயேசு அவைகளையெல்லாம் எறிந்து விடுங்கள் என்று கூறுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கலாம். இயேசுவே சொல்லுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சுமத்துதற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் அவற்றை அசைக்க கூட முன்வர மாட்டார்கள் என்று கூறுகின்றார். இவ்வாறு இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத மத தலைவர்கள் அதிகமான பாரங்களை மக்கள் மீது வைத்து அழுத்தினார்கள். ஆகவே தான் இயேசு அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று கூறி அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறார். அவருடைய நுகம், அவருடைய சுமை என்னவென்றால் அன்பு, பிறர் மேல் அக்கறை, பிறர் மேல் பரிவு, பிறருக்கு இரக்கம் காட்டுவது, பிறருக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்வது. இதுதான் இயேசு கொடுக்கின்ற விடுதலை. இதை நாம் பின்பற்றினால் நாம் நல்லவர்களாக பாரங்களை, தேவையற்ற பாரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இயேசுவோடு நெருங்கிய உறவிலே வாழ முடியும்.
அடுத்ததாக, அடுத்தவர்கள் நம்மீது சுமத்துகின்ற சுமைகளை பற்றி மட்டும் இயேசு பேசவில்லை. மாறாக சில நேரங்களில் நமக்கு நாமே பாரங்களை நம்முடைய தோள் மீது சுமத்தி வைத்திருக்கின்றோம். அடுத்தவர்கள் சுமத்துகின்ற சுமைகள், அடுத்ததாக நமக்கு நாமே நம்மீது தேவையற்ற சில சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உதாரணமாக, மத்தேயு எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்தால், அங்கு ஒரு செல்வந்தன் இளைஞன் இயேசுவிடம் வருகின்றான். நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன், இன்னும் எனக்கு குறைவாக என்ன இருக்கின்றது என்று கேட்டபொழுது இயேசு சொல்லுகின்றார், உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்னர் வந்து என்னை பின்செல் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவன் முக வாட்டத்தோடு செல்லுகின்றான். காரணம், அவரிடம் ஏராளமான சொத்து இருந்தது. இவ்வாறு செல்வத்தை சில நேரங்களிலே நாம் நம்முடைய பாரமாக நமக்கு நாமே தூக்கிச் செல்கின்றோம். அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அடுத்தபடியாக, நமக்கு நாமே தேவையற்ற சுமைகளை சுமக்கின்றோம் என்று நான் சொன்னேன். அதில் அதிகமாக நம்மை பாதிப்பது இந்த நுகர்வோர் கலாச்சாரத்தில் விளம்பரங்கள். சில விளம்பரங்களை பார்த்து அவற்றை நாம் பின்பற்ற விரும்புகின்றோம். எத்தனையோ விளம்பரங்கள், போலி விளம்பரங்கள் நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன. அவற்றிற்கு மயங்கி நாம் சில நேரங்களில் அவற்றையே பெரிய சுமையாக நம்மீது நாம் சுமத்துகின்றோம். மேலும் சில பேருடைய நாட்குறிப்பை பார்த்தால் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வேலை வைத்து கொண்டே இருப்பார்கள். வீட்டிற்கென்று, குடும்பத்திற்கென்று நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள். அது நமக்கு நாமே நம் தோள் மீது சுமத்துகின்ற சில பாரங்கள். மேலும் சிலர் இரவு பகல் பாராது இரவு முழுவதும் உழைப்பார்கள். தேவையில்லை. இதுவும் சில நேரங்களில் நமக்கு நாமே நம் தோள் மீது சுமத்துகின்ற பாரங்கள். இன்னும் சில பேர் போலியான விளம்பரங்களை நம்பி அதன் பின் ஓடுவார்கள். போலியான நபர்களை நம்பி அவர்கள் பின் ஓடி தங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை, பணத்தை இழந்துவிட்டு அனாதையாக நிற்பார்கள். இதுவும் நாம் தெரிந்தும் தேவையற்ற ஒரு சுமை நம்முடைய தோள் மீது நாம் சுமத்துகின்றோம். மதத்தின் அடிப்படையில், அரசியல் மற்றும் நுகர்வு கலாச்சாரம், வணிக நோக்கில் அடிப்படையில் எத்தனையோ சுமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சுமந்து வருகின்றோம். தேவையற்ற சுமைகள் அவையெல்லாம். அவைகளை தூக்கி எறிந்து விடுவோம். அடுத்தவர்கள் நம்மீது சுமத்துகின்ற சுமைகள் மற்றும் நாமே நம்மீது சுமத்துகின்ற சுமைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடம் வருவோம். இயேசு சொல்லுகின்றார், டேக் மை யோக், கேரி மை பர்டன், இட் இஸ் லைட், ஹெல்த்தி அண்ட் ஜாய்ஃபுல். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நிறைவாக நம்முடைய கடவுள் ஏதோ தூரத்திலிருந்து நம்மை வழிநடத்துபவர் அல்ல. அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் இம்மானுவேல், நம்மோடு கடவுள். என்றும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நற்கருணை வழிவாக நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சுமைகளை, நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார்.
அருமையான ஒரு கடவுள் நமக்கு கிடைத்திருக்கின்றார். கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். அருமையான ஆங்கிலத்திலே ஒரு திருப்பாடல் உண்டு, திருவழிபாட்டு பாடல், உலகம் முழுவதும் பெயர் போன ஒரு பாடல். வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ், வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ், ஆல் அவர் சின்ஸ் அண்ட் கிரீவ்ஸ் டு பேர். எனக்கு ஒரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழாத தலைவன். அவருடைய பெயர் இயேசு. ஆகவே நமக்காக நம்முடைய பாரங்களை, தேவையற்ற பாரங்களை சுமப்பதற்காக எனக்கென்று ஒரு நண்பன் இருக்கின்றார். அவர் தனக்கென வாழாத தலைவர். அவர்தான் நம்முடைய கடவுள். நமக்காக பரிந்து பேச, நம்முடைய தேவையற்ற சுமைகளை நம்மிடமிருந்து அகற்ற, நமக்காக பரிந்து பேச ஆரோக்கிய அன்னை இருக்கின்றார். அவரிடம் வந்திருக்கின்றோம். நம்முடைய பாரங்களை எல்லாம், தேவையற்ற பாரங்களை, சுமக்க முடியாத பாரங்களை அவளுடைய காலடியில் வைப்போம். அவள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுத்தர வேண்டுமென்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்த அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கி இருக்கின்ற இந்த திருப்பலியிலே நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாது மக்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தாயாம் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் இன்றைய திருவழிபாடு முன்வைக்கின்ற தாழ்ச்சி நிறை தலைமை பண்புடன் வாழவும், பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் எளிமையின் அரசராம் உம்மை எங்கள் வாழ்வில் பின்தொடர்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, இந்த உலகையும் எம் நாட்டையும் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் பொறுப்புடன் அமைதியின் பாதையில் எங்களை ஆள அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுரைத்த இறைவா, வறுமை, கடன் தொல்லை, பசி, பிணி, நோய், தனிமை, துன்பம் என பல்வேறு சுமைகளினால் அழுத்தப்பட்டிருக்கும் அனைவருக்கும் நீர்தாமே அரணாகவும் பலமாகவும் இருந்து துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த இறைவா, உம் அன்னையின் வழியாக உமது இரக்கத்தை தேடி வந்திருக்கின்ற பக்தர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளை அகற்றி கலக்கத்தை போக்கி
உம் அன்னையின் அன்பும் உமது அளவற்ற ஆசீரும் இவர்களுக்கு கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவு இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மன்றாடி கேட்பவற்றை எங்களுக்கு கனிவுடன் தந்திரட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம் 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 இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம். உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ள உவந்துமே தருகிறோம், உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ளம் உவந்துமே தருகிறோம். காணிக்கை ஏற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதது அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கை எங்களை என்றும் தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உம்முடைய பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு எங்களெல்லாம் விட்டு இறந்து போன எங்களுடைய பெற்றோர்கள், சகோதரர் சகோதரிகளையும் மற்றும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இந்த உலகத்தில் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று எந்தவித தேவையற்ற மனக்கலக்கமுமின்றி என்றுமே மகிழ்ச்சியோடு வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். நோயினில் மருத்துவரா, அடிமையில் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார்.
பசியால் வாடுவோரே பரமனை தேடிடுவே. மன்னா பொழிந்த அவர் நம்மை வாழ வைப்பார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேலைநகர் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இறைவன் தாமே இந்த பேராலயத்திலே கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. ஆமென். போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch you and heal you through the powerful intercession of our beloved Mary, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.